உல்லாச பூத்திரிகள் கண்ணிலழிஞ்சவளே உன்மாத தேனலைகள் சுண்ணிலழிஞ்சவளே ராகம் நீ அல்லே தாளம் நீ அல்லே தேன்மாத சங்கீத சில்பம் நீ அல்லே. அந்த மாதிரி ஒரு பாட்டு பேக்ரவுண்டில் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ். கொஞ்ச நாளாகவே மலையாள படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் கேரக்டர் வரும். இந்த தமிழ் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணலான்னு இப்போது நம்ம விஜய் வந்து ட்ரிவாண்ட்ரம் போயிருக்காரு. அங்கேயும் பாண்டிச்சேரியில் எப்படி பஸ் மேலே ஏறி நின்று எல்லார்ட்டையும் பேசினாரோ அதே மாதிரி ட்ரிவாண்ட்ரத்துலேயும் அவ்வளோ அன்பு தமிழ் ஒரு ஹீரோக்கு மலையாள மக்கள். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் மஞ்சுமால் பாய்ஸ் பாதி தமிழ் பாதி மலையாளத்துலேயே வந்துச்சு. பிரேமலு சூப்பர் ஹிட்டு, பிரம்மயுகம், இந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போது அப்படியே சேருது. தமிழ்லேருந்து போன மொழிகள் தான் தாய்மொழி தமிழ், அதுலேருந்து போனது தான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, சான்ஸ்கிரிட்டை கலந்து. ஆனால் தமிழ் வந்து தாய்மொழினால் எல்லாரும் கலந்துடுற மாதிரி ஒரு நல்ல விஷயம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் சாங்கு பாதி தமிழ் பாதி மலையாளத்தில் சங்கர் மகாதேவன் சூப்பராக பாடினார். ஏ மச்சானே மச்சானேன்னு ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு. அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து ஸ்ரீது. அவங்க வந்து தமிழ் போல் இருக்குது, ஏன்னா அவங்க பேசுகிற மலையாளம் எனக்கு நல்லா புரியுதுங்க. ஓ அது தமிழா? இல்லை மலையாள ஷோவில் தமிழ் பேசினா அது மலையாளம் தானே, அப்படி தான் நினச்சிக்க வேண்டியிருக்கு. சிஜு வந்து சூப்பராக மேக்கப் போட்டுட்ருக்காரு கண்டஸ்டண்ட்டுக்கு. ஜின்ட்டு வந்து அப்சரா கிட்டேயும் ஸ்ரீது கிட்டேயும் டான்ஸ் கத்துக்கிறாரு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து மலையாள பிக் பாஸ் நான் இப்போதானே புகழ்ந்து சொல்லிட்டு இருந்தேன். அவர் ஸ்ட்ராங்காக ஒரு இரும்பு கரத்தோட இவங்களை கரெக்டாக மேய்க்கிறாருன்னு திருஷ்டி பட்ட மாதிரி கம்பீரம் ஜின்ட்டு அப்படின்னாரு. அதாவது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, கம்பீரம்னா சூப்பர் அப்படின்றத சொன்னார். ஏன் தமிழ் பிக் பாஸை பார்த்து நீங்கள் காப்பி அடிக்கிறீங்க? தமிழ் பிக் பாஸ் உங்களை பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னு நான் சொல்லிகிட்ருக்கிறேன், நீங்கள் எப்படி பண்ணுறீங்களே? வந்து செய்ய பிக் பாஸ் ஏட்டா ஒரு வள்ளிய கும்பளங்காயை எடுத்து நன்னாயிட்டு சுற்றி போட்டு தங்கறது பொடிச்சு கழி அப்படின்னு பூஷணிக்காய் சுற்றி போட சொன்னேங்க திருஷ்டிக்கு. ஏன் நான் மலையாளம் கற்றுக்க வேணாமா? இதெல்லாம் காரணம். இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது லவ் பேர்ட்ஸ் அப்படி உக்காந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் கையை மசாஜ் பண்ணுறது என்ன, அது பண்ணுறது என்ன. ஏய் தமிழில் கூட இவ்வளோ வரலப்பா, நம்ம என்னெல்லாம் சொன்னோம், தடவில்னோம், அப்புறம் என்னென்னவோ சொன்னோம் எல்லா சீசன்லையும். ஆனால் இதில் மலையாளத்தில் அது பங்கி ஆகிட்டு இருக்குது. அது எப்படின்னா உல்லாச பூத்திரிகள் கண்ணிலழிஞ்சவளே உன்மாத தேனலைகள் சுண்ணிலழிஞ்சவளே ராகம் நீ அல்லே தாளம் நீ அல்லே தேன்மாத சங்கீத சில்பம் நீ அல்லே. அந்த மாதிரி ஒரு பாட்டு பேக்ரவுண்டில் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். ஏங்க அவர் யங்கு, அந்த அம்மாவும் யங்கு, ரெண்டு பேரும் சிங்கிள். லவ் பண்ணால் என்ன நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இல்லை? அப்போ மூடிட்டு அடுத்த ரிவ்யூவை பாடுறான்ட்டு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுந்துருச்சு, நான் வரேன். அப்புறம் ராக்கி வந்து ஜாஸ்மின்கிட்ட சொல்கிறாரு இது ஒரு லவ் ட்ராக் மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு இந்த அம்மா இல்லை லவ் ட்ராக் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, இதுவாச்சு அதுவாச்சு, பலூனு குண்டூசி என்னென்னவோ சொல்லி மழுப்புறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணால் மலையாளத்தில் பேசினா தான் இவங்களுக்கெல்லாம் புரியுதுன்னு ஹிந்தியில் பேசி லவ் பண்ணுறாங்க. ஏக் துஜே கே லியே தூர வத்தமுக கடாய். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஓ அது சௌராஷ்டிராவா ஏதோ இதெல்லாம் பேசி லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்சராவும் அன்சிபா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாஸ்மின் பற்றியும் இந்த ஐஸ்கிரீம் சண்டை நேற்று நடந்துச்சு இல்லையா, ஜான்மோனி வந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டதை பற்றியும் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்சரா வந்து சொல்கிறாங்க இந்த கேப்ரி மூஞ்ச எனக்கு பார்க்கவே இல்லை கிட்டத்தில் வந்தான்ற அளவுக்கு அங்கே இருக்கிறவங்க கிட்டக்க வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்க யார், கேப்ரியும் யாஸ்மினும். பட் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல அவங்க கரெக்டுன்னு தான் நான் ஒத்துக்கணும். அதாவது தப்பு பண்ணுறப்போ தப்புன்னும், லவ் பண்ணுறது தப்பே இல்லை. ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்டு அது ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதை பயன்படுத்திட்டு மிச்சவங்களுக்கு உபத்திரவம் செய்யணும் இல்லே, அது തന്നെ ഞാൻ വെറുക്കുന്നു. നമ്മളിവിടെ ആരും ജഡ്ജ് ചെയ്തിട്ടില്ല, നമ്മൾ പിള്ളേരൊന്നുമല്ല. എനിക്ക് 10-29 വയസ്സ് കഴിഞ്ഞു. കൊറോണത്തിന് തലയെ കയറ്റി കുരിശ് ചുമന്ന് അനുഭവിച്ചു വന്നാണ്. நம்ம வந்து என்னன்னா குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரே மாதிரி டாஸ்க்கு தான். கதை நேரம், அந்த கதை நேரத்தில் வந்து 3 பேர்
ரிஷி, யமுனா அண்ட் ரஷ்மின். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரிஷி பேசுகிறாரு. பாவம், அவர் வந்து ஒரு புரோக்கன் ஃபேமிலியிலேருந்து வர்றாரு. அம்மா பாலக்காடு, அப்பா வந்து ஒரு சிங்கரு, அவர் ஒரு ஆல்காலிக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு தனியாக இருக்காங்க அப்படின்லாம் சொன்னபோது அப்சரா வந்து தரையாக அழுதுறாங்க. அர்ஜுனும் லைட்டாக அஃபெக்ட் ஆகிடுறாரு. கதை நேரம் வந்து எல்லா இதுலேயுமே கொஞ்சம் டச்சியாக தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த பிக் பாஸ்குள்ளே வரவங்களை பார்த்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்தால் தான் சீக்கிரம் ட்ரிகர் பண்ண முடியும். இல்லாட்டா நமுத்து போன பட்டாசாக இருந்தால் கொளுத்துறது கஷ்டம் பாருங்க. அது டப்புன்னு வெடிச்சா தானே நல்லா இருக்கும். அதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே அவரது வந்து கொஞ்சம் கேட்கவே கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து பேரண்ட்ஸோட பிரச்சனைகள்னால, அதாவது இந்த குழந்தைங்களை வந்து நாம் பர்மிஷன் வாங்கி கூப்பிட்டு வருது இல்லை இந்த உலகத்துக்கு. கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராப்ளத்துக்காக அதுங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. അത്രയും നിർത്തുപോയി. പക്ഷെ ഇപ്പൊ ഹാപ്പിയാണ്, ഇപ്പൊ എല്ലാം ഓക്കെയാണ്, ഇപ്പൊ ഹാപ്പി ആയിട്ട് പോകുന്നു. அப்புறம் சரண்யா வந்து ஜான் மோனிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் கேப்ரி கிட்ட போய் கேட்டேன் உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி. சுற்றி இந்த லவ் ட்ராக்கில் வெளியிலையும் நம்மளுக்கு அதான் காட்டுறாங்க, உள்ளே இருக்கிறவங்களும் மூளை உட்காந்து பேசுகிறாங்க. இவங்க மூளை உட்காந்து பேசுகிறப்ப அவங்க விதவிதமாக லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இப்போ നമ്മൾ 4-5 പേര് ഇരിക്കുക, 4-5-6 மெம்பர்ஸ் இருக்கு. ആ സമയത്ത് யூ ஷுட் பி லிட்டில் பிட் டிசிப்ளின்ட். எனிவே கேப்ரி வந்து நான் சொன்ன ரிலேஷன்ஷிப் பற்றி அவன் ஒன்றும் தப்பாகவே எடுக்கலை, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா நான் கேட்குற விதம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம இவங்கள்ட்ட ஜான் மோனிகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்ரீரேகா வந்து ஜான் மோனிகிட்ட வந்து பவர் டீம் வந்து இன்ஆக்டிவாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஜான் மோனிக்கு செம்ம கோவம் வந்து உள்ளே போய் திருப்பி ஒரு பெரிய சண்டை. இப்போது மாற்றி ஏதோ சொல்லிடுறாங்க. பின்னாடியே வேகமாக வந்த ஸ்ரீரேகா, அதை பாரு ஜான் மோனி, நாங்கள் என்ன பறைஞ்சேனோ அதை தான் நீங்கள் பறையணும், அதை விட்டுட்டு வெறுதே வேறு ஏதான நொனை பறைஞ்சு கொண்டு இருந்தால் எனக்கு வல்லாத்த கோபம் வரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. புரிஞ்சுது இல்லையா? அந்த மாதிரி சொல்லி அப்புறம் அதுக்கு அசமசான்னு போச்சு. பவர் டீமுக்குள்ளே வந்து பயங்கர கிராக். இல்லைங்க, கிராக்குன்னா விரிசல் விட்டுச்சுன்னு நான் சொன்னேன். நான் கிராக்குன்னு யாரையும் சொல்லலை. ஆமாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னை திட்டாதீங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க்கு வீடை கட்டு, பந்து போட்டு எறி. இது கிளாசிக் கேமு, இதை ரசம் ஆயிட்டு செய்யுங்கன்னா, ரசம் இல்லை சாம்பாரில் ரசம்னா இன்ட்ரெஸ்டிங்காக செய்யுங்க அப்படின்ட்டு பிக் பாஸ் சொன்னார். அந்த இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண சொன்னாருன்னு உடனே ராக்கி வந்து உள்ள இன்னும் கொஞ்சம் திமிரு, இன்னும் கொஞ்சம் அகம்பாவம், இன்னும் கொஞ்சம் ஆத்திரம், இன்னும் கொஞ்சம் கோவம், இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டீம் வீடு கட்டணும். அந்த டீமுக்கு வந்து ஒருத்தர் வந்து போய் இன்னொருத்தர் இதை உடைக்கணும் பந்து போட்டு, மிச்சம் இருக்கிறவங்க அதை பாதுகாக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டனல் டீமில் வந்து 3 பேர் தான் இருக்காங்க, ஜின்டோ இன்னும் 2 பேர். அவங்களுக்கு ஆள் கம்மியாக இருக்குது, மிச்சவங்களுக்கு ஆள் கொஞ்சம் அதிகம். பவர் டீமுக்கு 5. அப்படி இருந்தும் அதுக்காக என்ன பண்ணிட்டான், பவராக போட்டு இந்த பவர் டீமை அடிக்கிறார் ராக்கி. யாரெல்லாம் அடிப்படுறாங்கன்னா அங்கே இருக்கிறது 2 லேடிஸு, ஸ்ரீரேகா, அப்புறம் யமுனா, அதுக்கப்புறம் நம்ம கேப்ரியோட லவ் பேர்ட்ஸ் பிரிஞ்சு யஷ்மின் வந்து வேற ஒருத்தர் வீட்டை உடைக்க போயிட்டாங்க. இதில் பெரிய சண்டை, கைகளை கிட்ட வந்துருச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா அடி வீட்டை பொழந்தா மாதிரியே இவங்களை பொழந்திருப்பார் ராக்கி. அது பண்ணது தப்பு. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு ரிசல்ட் வந்து சொல்கிறதுக்குள்ளேயும் போய் பவர் டீம் இதை போட்டு எல்லாத்தையும் உடச்சி விட்டுறாரு. அப்சரா தான் வந்து நீதிபதி. அவங்களுக்கு வந்து சரியான கணக்கு தெரியல. உடனே பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு திட்டிருக்கனால ராக்கி வாழை சுருட்டிட்டு உக்காருன்னு சொல்லலை. நான் தான் சொன்னேன்ல, பிக் பாஸ் மலையாளத்துக்கு திருஷ்டி ஆயிடுச்சு. நான் உங்களுக்காக ரீமேட்ச் வைக்கிறேன்னு சொல்லி ரீமேட்ச் வைக்கிற போது திருப்பியும் போட்டு அடின்னு பார்க்குறப்பே தெரியுது. அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக, அவ்வளோ ஃபிசிக்கலாக, வைலண்ட்டாக போட்டு அடிக்கிறாரு. லேடிஸுக்கு நல்லா அடிப்படுது. பின்னாடி வந்து வீடு கட்டிகிட்டு இருந்த ஜான் மோனிக்கு மண்டை போச்சு. அப்புறம் இவங்க 2 பேருக்கும் படாத இடத்துல 3 பேருக்குமே பட்டுச்சு. நடுவில் கேப்ரி நிற்கிறாரு, இந்த பக்கம் யமுனா, இந்த பக்கம் ஸ்ரீரேகா. 3 பேருக்கும் பயங்கர அடி. அதில் பெரிய சண்டையாய் வாக்குவாதமாய் திருப்பியும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே உடச்சி விட்டுறாரு. பட் பார்க்குறப்பவே இந்த டனல் டீம் தான் நிறைய கட்டியிருக்காங்க. அவங்க தான் குறைய ஆட்கள் இருந்தாங்க. குறையன்னா மலையாளத்தில் நிறைய கம்மியான ஆட்கள் இருந்தாங்க. அவங்க வந்து ஜெயிச்சதா பாயிண்ட்ஸ் வந்துடுது.
ஆனால் பயங்கர சண்டையாகி നീ ആണാണെങ്കിൽ എറിയടാ നീ கடைசியில் பிக் பாஸ் தாங்க முடியாமல் முதல்ல வந்து ராக்கி அண்ட் கேப்ரி கன்ஃபெஷன் ரூம் வாங்க அப்படின்னு நம்ம இங்கேருந்து கத்துறேன். எனக்கு இதுவாயிடுச்சு, என்னதே பிக் பாஸ் நீங்கள் மலையாள பிக் பாஸ் கேப்ரி மட்டும் தனியாக கூப்பிட்றீங்க, ஒரு நொடி ஒரு க்ஷணம் ஒரு பொழுதும் கூட பிரியாமல் இருக்கிற அந்த லவ் பேர்ட்ஸை நீங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு நான் கத்தினது அவருக்கு காதில் விழுந்திருக்குது. இங்கே தான் பக்கம்தான் இவிபி எங்கள் வீட்டிலேருந்து. அது காதில் விழுந்த உடனே யாஷ்மி நீங்களும் வாங்கன்ட்டு பின்னாடி கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனோடனே நல்லா வச்சு வாங்குவார். ஏன்னா அது வந்து மலையாள பிக் பாஸ் வழக்கம்னு சொன்னால், இது பாருங்க இதெல்லாம் ஒரு கேமு, இந்த கேமில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது, ஸ்பிரிட்டில் எடுங்க அப்படின்னு. ஆமாம், ஆக்சுவலாக ஸ்ரீரேகா வந்து கையெல்லாம் சவந்து போயிருக்குது. அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் கேமில் சகஜம்ப்பா, விட்டுருப்பா, இதெல்லாம் பெருசுப்படுத்தாதேன்னு சொல்லி பெருந்தன்மையாக அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் விட்டதா இல்லை. யார்? இந்த கப்ஜானா கேப்ரி அண்ட் ஜாஸ்மின் 2 பேரும் கப்ஜா, இவங்க விடுறதா இல்லை. பட் பிக் பாஸ் கிட்டக்க புலி மாதிரி உள்ளே போனாங்க. பிக் பாஸ் வந்து இதெல்லாம் விட்டுறணும், சரியா புரிஞ்சிச்சா, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் போங்க அப்படின்னு பூனை மாதிரி வந்துட்டாங்க. ஆனால் பூனை மாதிரி வந்தாலும் இதை வந்து எப்படியாவது அவனை எரிச்சல் மூட்டி அவனை ஒரு வழி செய்யணுன்ட்டு இங்கே வந்து உட்காந்து காப்பி குடிச்சுன்னு இருக்கிறாரு யார்? நம்ம ராக்கி. செம்ம கோவமாக அப்படி எதிர்க்க வந்து இவங்க 2 பேரும் காதல் ஜோடிகள் வந்து நம்ம அவனை வெறுப்பேற்றுவோம், நம்ம சிரிப்போம், அவனை பார்த்து நக்கல் பண்ணுவோம், அவனை பார்த்து இரிட்டேட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து இவர் மூஞ்ச காட்டுற போது பின்னாடி கண்ணாடியில் அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் வேற தெரியுதா, ஃபுல்லாக கிரிஞ்சு பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்களா. இவர் தாங்க முடியாமல் நேரம் எழுந்துட்டு போனார். மக்கை தூக்கி மண்டையில் போட்டு அடிச்சிருவாரோன்னு பயத்தில் இருந்த, பீதியில் இருந்தேன். ஆனால் அவங்க 2 பேரும் அடிக்கிட்ட வா 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 அப்படின்ன மாதிரி உட்காந்துருந்தாங்க. நேராக போனார். அந்த இடத்துல ஒரு சின்ன மேடை மாதிரி இருந்துச்சு, செட்டு தான், அங்கே வந்து வச்சார். வச்சு டமால்னு போட்டு இடித்தார். வாஸ்து பிரகாரம் அந்த இடம் சரியில்லை பிக் பாஸ். ஏன்னா அங்கே தான் வந்து ஒரு தடவை மாடு வச்சிங்க ஒரு சீசனில். மாடை வந்து பால் கறக்கிறேன்னு சொல்லி மாட்டை கற்பழிச்சு விட்டானுங்க. அதுக்கப்புறம் எங்கள் சீசனில் சேவலை வச்சிங்க, சேவலை பிச்சு பீராஞ்சிட்டாங்க அல்டிமேட்டில். ஸோ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பங்கம் பண்ணால் சூப்பர் ஹிட் ஆகும் ஷோன்ட்டு ஒரு வாஸ்து ஜோசியர் சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதனால் பிக் பாஸ் ஒன்றும் சொல்லலை. இவர் கை உடஞ்சது தான் மிச்சம் ராக்கிக்கு. அதை வந்து கை உடஞ்ச உடனே அடிப்பட்டாங்க தெரியுமா, யார்? ஜான்மோனி, இவர் போட்ட பந்தினால. அவங்க வந்து அவர் கைக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு கேம் தான், இந்த கேமில் வரும். வீணாக வந்து ட்ரிகர் ஆகக்கூடாது, நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்றத மட்டும் இவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஜான்மோனி பண்ண அந்த ஒரு நல்ல விஷயத்தினால. ஸோ எல்லாருக்கும் நல்லது இருக்குது, எல்லாருக்கும் கெட்டது இருக்குது. ஆனால் அந்த கெட்டது வரப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, நல்லது வரப்போ ரொம்ப டச்சிங்காக இருக்குது. இதுதான் இந்த பிக் பாஸ். இப்போ வந்து இந்த ஏதோ ஒரு டெக்னிக்கில் வந்து வராரு. தெலுங்கில் நாகார்ஜுனாக்கு பண்ணாங்க. அது ஒரு எலெக்ஷனில் கூட மோடி சார் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அவர் வரமாட்டார். அதுக்கு ஏதோ பேர், இது ஆலோகிராம ஏதோ சொல்கிறாங்க. பலூன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒருத்தருக்கு பர்த்டே வருது அப்படின்னாரு. ஸோ அர்ஜுனுக்கு பர்த்டே, அர்ஜுனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மலையாளம் பெட்டரா தமிழ் பெட்டரான்னு பார்த்துட்டு இருந்தேன். தமிழே பெட்டரா ஆக்கிடுவாங்க போல இருக்குதே, போக போக பார்ப்போம். ഇതിനപ്പുറം നീ വരുമോ? വന്ന് നോക്ക്, നീ വന്ന് നോക്ക്.